Taste the Daily. அதிவீர ராமபாண்டியன் இன்றைக்கு சேலத்தில் செய்தியாளர்களை சந்திச்சார் உங்கள் பொதுச் செயலாளர். அப்போ கூட்டணிக்கு யாரை கூப்பிட போகிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு திமுகவை எதிர்க்கக்கூடிய ஒத்த கருத்துடைய கட்சிகள் கூட்டணிக்கு வரலாம் அப்படிங்கிறத சொல்லிக்கோங்க. இதுக்கு முன்னாடியும் பிரச்சாரத்துலேயும் சொன்னீங்க. ஆனால் இந்த இரண்டுக்கும் இடையில் ஒரு விஷயம் நடந்தது, அதையும் நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். பிள்ளையார் சுழியெல்லாம் போட்டாச்சு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கீங்க. என்ன இது ஒத்த கருத்துடைய கட்சிகளை நாங்கள் ஒன்று சேர்க்க போகிறோம் அப்படின்னா இது என்ன வியூகம் வச்சுருக்கீங்க? இல்லை, வியூகம் திமுக எதிர்ப்பு என்பது தான் ஒட்டுமொத்தமாக தமிழக மக்களுடைய மனத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலை. இப்படி திமுக எதிர்ப்பை கொண்டிருக்கிற எங்களை போன்று திமுகவை எதிர்க்க வேண்டும், திமுக ஆட்சியை இங்கு அகற்றினால் மட்டுமே தமிழகத்தில் உள்ள மக்கள் ஒரு நல்ல வாழ்வாதாரத்தை பெற முடியும் என்கின்ற ஒத்த கருத்துடையவர்கள் அவர்களுக்கு அழைப்பு விடுவது என்பது ஒரு தமிழகத்தின் மிகப்பெரிய கட்சியாக இருக்கிற அதிமுகவுக்கு ஒரு தார்மீகமாக தேர்தல் காலங்களில் இது போன்ற அறிவிப்பை நாம் எப்போதும் செய்வோம். நீங்கள் தொடக்கத்தில் குறிப்பிட்டதை போல அந்த கூட்டணி கேட்டவுடன் யாராவது சந்தித்தார்களா, இல்லை நேற்று வந்தார்களா, நாளை வந்தார்களா, நாளை மறுநாள் வந்தார்களா என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஆனால் தமிழக அரசியல் களத்தில் அதிமுக பல இடங்களை அறிவித்த பின்பு தான் விஜயகாந்த் கூட்டணிக்கு வந்தார். பின் அதிமுக வேட்பாளர்களை எல்லாம் வாபஸ் பெற்று அவர்களுக்கு இடங்கள் ஒதுக்கப்பட்டு அந்த தேர்தலில் திமுக எதிர்க்கட்சியாக கூட அமர முடியாத ஒரு தோல்வியை சந்தித்தது. அதனால் இந்த தேர்தல் அழைப்பு என்பது ஒரு தார்மீகமாக அதிமுக கொடுத்துருக்கிற ஒரு இன்விடேஷன் எல்லாத்துக்கும். அதுதான் அந்த அடிப்படையில் இதை நம்ம பார்த்து எடுத்துகிட்டு போகிறோம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பிள்ளையார் சுழி என்பது மக்கள் மத்தியில் அந்த அன்றைக்கு எடப்பாடியார் சொன்ன விஷயம் என்னவென்றால், மக்கள் மனதில் திமுக ஆட்சி அகற்றணும் என்கின்ற ஒரு பிள்ளையார் சுழியை போட்டாங்க. அதன் காரணமாக திமுகவை எதிர்க்கக்கூடிய, திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பக்கூடிய சக்தி வாய்ந்த கட்சி எது என்பதை கண்டறிந்து அந்த கட்சியினுடைய கூட்டத்திற்கு அவர்கள் திமுக எதிர்ப்பு மனநிலையோடு நாங்களும் இருக்கிறோம் என்பதை மிக தெளிவாக அவர்கள் சுட்டி காட்டியது. அதை வரவேற்றுத்தான் மக்கள் பிள்ளையார் சொல்லி போட்டிருக்கிறார்கள் என்கின்ற வகையிலே மிக தெளிவாக குறிப்பிட்டார். அந்த எண்ண ஓட்டம் தான் முதல்ல கடத்தணும். திமுக எதிர்ப்பு நிலை, திமுக ஆட்சி இங்கு வேண்டாம் என்கின்ற அந்த நிலை வந்துவிட்டாலே தேர்தல் பணிகள் மிக சுலபமாகவும் தெளிவாகவும் திமுகவை வீட்டுக்கு அனுப்புவதற்கான பணிகள் ஆயத்தமாயிரும். ஆனால் கூட்டணி அப்படிங்கிறது திமுக கூட்டணியை ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க என்ன சொல்றாங்க, நாங்கள் கொள்கை கூட்டணி அப்படின்னு அதை முன் வச்சு தான் அவங்க கிட்டத்தட்ட 9 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரே கூட்டணியில் இருக்கோம். ஏன்னா நாங்கள் கொள்கையில் ஸ்ட்ராங்காக இருக்கிறோம், கொள்கை கூட்டணின்னு சொல்றாங்க. ஆனால் நீங்க என்ன சொல்றீங்க, இது தேர்தல் கூட்டணி அப்படின்னு சொல்றீங்க. எது நிலைத்த தன்மையோட இருக்கும்? சார், கொள்கை கூட்டணி அப்படின்னு திமுகவில் இருக்கக்கூடிய கட்சிகள் சொல்லிவிட்டால் முதல் வேலையை என்ன செய்யணும்னா, விசிக என்று எங்களுக்கென்று தனி கொள்கை கிடையாது, நாங்கள் திமுகவின் கொள்கையை ஏற்றுக்கொண்டு விட்டோம், நாளையிலிருந்து திமுக கொள்கை தான் எங்கள் கொள்கைன்னு சொல்லணும். கம்யூனிஸ்டுகள் எங்கள் சித்தாந்தத்தை நாங்கள் தூரத்துக்கு போட்டோம், ரஷ்யாவுக்கு ஃப்ளைட்டில் அனுப்பி வச்சுட்டோம், இப்போ எங்களுடைய கொள்கை என்னவென்றால் திமுக என்ன கொள்கை கொண்டிருக்கிறதோ அதான் எங்கள் கொள்கைன்னு சொல்லணும். அதே போல் காங்கிரஸ் எங்களுக்கென்று நாங்கள் அரசியலில் முதலில் தோன்றிய கட்சியாக இருந்தாலும், நூற்றாண்டு கால கட்சியாக இருந்தாலும் எங்களுக்கென்று கொள்கை கிடையாது, எங்கள் கொள்கையை நாங்கள் வே ஆஃப் பெங்காலில் போட்டோம், அதனால இப்போ திமுக கொள்கையை நாங்க எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, ஏன் சார் இருங்க, நீங்க பேசுங்க. இல்ல, அதுதான் கொள்கை கூட்டணி. ஒரு நிமிஷம் இல்ல சார், அவர் என்ன பேசுறாரு சொல்லுவாரு, கரெக்ட் கேட்டுக்கோங்க. ப்ளீஸ் வெயிட் ஃபார் யுவர் டைம் மிஸ்டர் கனகராஜ். வெயிட் ஃபார் யுவர் டைம். அப்புறம் கொள்கை கூட்டணினா உங்களுக்கு தனி கொள்கை இருக்கா இல்லையா? அப்ப இப்போ இது கொள்கை கூட்டணி என்பது ஒரு கூட்டணியே கிடையாது. அப்படி ஒன்று இருப்பதாக சொன்னால் நீங்கள் எல்லோரும் திமுகவின் கொள்கையை ஏற்றுக்கொண்டு விட்டீர்கள், உங்களுடைய தனித்த கொள்கை இல்லைன்னு அர்த்தம். தேர்தல் கூட்டணி தான் சார் எப்போதுமே யதார்த்தமானது. தேர்தல் களத்தில் போறோம், வாக்குகளை பெற வேண்டும். அதற்கு திமுக உதயமான ஆட்சி கட்டிலில் அமர்ந்த போதே அந்த விஷயத்தை பேரறிஞர் பெருந்தகை அண்ணா சொன்னார். தன்னை விட மாற்று கருத்து கொண்ட வலதுசாரி சிந்தனை உள்ளவர்களையும் கூட்டணியில இணைத்துத்தான் காங்கிரஸ் ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பினார். அதனால மல்லிகைக்கும் மனமும் என்று சொன்னது. அதே போல ஏன் பெரியார் அவங்கள திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு நிலை வந்த போது அது குறித்த விளக்கத்தை யார்கிட்ட கேட்டார்? மூதறிஞர் ராஜாஜிடம் கேட்டார். பெரியாருடைய சிந்தனையும் ராஜாஜி அவருடைய சிந்தனையும் ஒன்றா? இல்ல இல்ல. அப்ப மிக முக்கியமான நேரங்களாக இருக்கட்டும், ஒரு முடிவை எடுக்கிற போது யாராக இருந்தாலும் அவர்களை சேர்த்து அந்த முடிவை, அந்த வெற்றியை, அந்த இலக்கை அடைய வேண்டும் என்பதுதான் தேர்தல் மட்டுமல்ல, தேர்தலை தாண்டியதும் திராவிட இயக்க தலைவர்கள் மேற்கொண்டதும். அதனால இதுல தேர்தல் கூட்டணி மட்டும்தான் சாத்தியமே ஒழிய கொள்கை கூட்டணிங்கிற ஒன்றே கிடையாது தேர்தல் களத்துல. அதனால
தேர்தலில் வெற்றியை பெறுவதற்கான கூட்டணியாகத்தான் இதை அமைக்கிறோம். அதனாலதான் ஒற்ற கருத்துள்ள கட்சி, இந்த சிந்தனை உள்ளவர்கள் எங்கள் கூட்டணிக்கு வாங்கன்னு சொல்றோம். எங்க கொள்கையை ஏற்றுக்கொண்டு வாங்கன்னு யாராவது கூட்டுருக்கோமா? ஓகே, அப்ப வியூகம் தான் இது. வியூகம் தான் சார். திமுக எதிர்ப்பு, திமுக ஆட்சி அகற்ற வேண்டும் என்கின்ற இந்த நிலைப்பாட்டில் உள்ளவர்கள் எங்களோடு இணைந்து குலைந்து கொள்ள வாருங்கள்ங்கிறது இதுதான் தேர்தலில் யதார்த்தமாக களத்தில் உள்ள அழைப்பு. புரியுது, அதை நாங்க செஞ்சோம். புரியுது. நான் திரும்ப உங்ககிட்ட வரேன். ராமபாண்டியன், இப்போ வந்து கூட்டணிக்கு யார் வேணாலும் வாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கீங்க. இன்னும் இருக்கக்கூடிய அந்த சூழலை நீங்கள் போட்ட அந்த பிள்ளையார் சுழி எந்தெந்த கட்சிகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, என்ன வியூகம் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறதையும் மக்கள் ரொம்ப ஆர்வமாக காத்துட்ருக்காங்க. இன்னும் உங்கள் தொண்டர்களும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. ஏதாவது ஒரு நியூஸ் எங்களுக்கு கொடுத்துட்டு போங்க சார். முதல்ல ஒரு பர்செப்ஷனுக்கு ஒரு விஷயம் சொல்லுவோம். கூட்டணி அப்படின்னு சொல்கிறதாலேயே ஒரு கட்சியினுடைய பலத்தை எல்லாம் பார்க்காமல் நாங்கள் சொல்கிறோம்னு அர்த்தம் கிடையாது. ஓகே, முதல்ல என்ன, தமிழ்நாட்டில் பெரிய கட்சி அதிமுக, எங்களோடு ஒரு சிறிய கட்சி வந்தாலும் அதை கூட்டணியாக கட்சியாக அந்த அடிப்படையில் பொருண்மையிலே பேசுகிறோம். ஏன்னா 10 எண்ணிக்கை வச்சுருந்துட்டு நாங்கள் பெரிய கூட்டணின்னு சொல்லி வாக்கு வங்கி இல்லாமல் இருக்கிறதும் வார்த்தை வேணால் நல்லா இருக்கலாம், கூட்டணின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த கூட்டணியில் இருப்பவர்கள் வைத்திருக்கிற வாக்கு சதவீதம் என்ன? இப்போ உதாரணத்துக்கு 2021 அதிமுக இந்த ஆட்சியை பறிகொடுத்தது வெறும் 2 லட்சம் இந்த சொற்ப வாக்குகள்ங்கும் போது இன்றைக்கு இந்த திமுக ஆட்சியின் மீது ஏற்பட்டிருக்கிற அதிருப்தி என்பதே மிகப்பெரிய அதிருப்தி. இதையெல்லாம் நீங்கள் கணக்கு பார்த்தீங்கன்னா எங்களுடைய முதல் வியூகம் ஆட்சிக்கு வர வேண்டியது இது இன்றைய தேதியிலேயே திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவதற்கு தேவையான கூட்டணி இருக்கிறது அப்படிங்கிறது யதார்த்தமான கள நிலவரம். கடந்த சட்டமன்ற தேர்தலோடு ஒப்பிட்டு பார்த்தாலே தெரியும். இன்னொரு இங்கே நடக்க போகிறது சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் கிடையாது. இங்கே பிஜேபி ஆட்சிக்கு வந்துருங்கிற கணக்கெல்லாம் இங்கே வேலைக்கு ஆகாது. இங்கே கூட்டணியுடைய தலைமை அதிமுக தனித்து ஆட்சி அமைக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல். அதனால இதுல நாம அந்த மதச்சார்பின்மை நாங்க அப்படி இங்க போறோம் அந்த டிராவல்லாம் இங்க ஒன்றும் வேலைக்கு ஆகாது. அப்ப அந்த அடிப்படையில் பார்த்தால் வெறும் 2 லட்சம் ஓட்டுகள் தான் ஆட்சி மாற்றத்திற்கான ஓட்டுகள். அந்த 2 லட்சம் ஓட்டுகளை அதிமுக பெற வேண்டும். அதற்கு கூட்டணி என்று கூப்பிடுவது அதற்கான கூட்டணியாக கூப்பிடவில்லை. நாங்கள் கூட்டணி அழைப்பது என்பது திமுகவை எதிர்க்கட்சி வரிசையில் கூட அமராமல் விரட்டுவதற்கான ஒரு வியூகம் தான். கூட்டணிக்கு வாருங்கள் என்பதை விட இன்றைய தேதியில் ஏதோ கூட்டணி வரவில்லை என்றால் பலம் இல்லாமல் இருக்கிறது என்கின்ற தோற்றமே கிடையாது. அதிமுக மிகுந்த பலத்தோடு இருக்கிறது. நாளைக்கு தேர்தல் வந்தாலும் திமுகவை வீட்டுக்கு அனுப்பக்கூடிய கூட்டணி பலத்தோடு இருக்கிறது.